ஆனா போட்டோ உட்காருண்ணா ஆப்போசிட் வாங்க சார் பின்னாடி சார் பின்னாடி சார் கொஞ்சம் பேக் சார். சென்னை வளசரவாக்கத்தில் பேராசிரியர் அரங்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். டாக்டர் மணமல்லி அன்பழகன் அறக்கட்டளை சார்பில் பேராசிரியர் அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த அரங்கத்தினை திறந்து வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். டாக்டர் மணவள்ளி அன்பழகன் அறக்கட்டளை சார்பாக பேராசிரியர் அரங்கம் என்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். சென்னை வளசரவாக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேராசிரியர் அரங்க திறப்பு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் KN நேரு உட்பட சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடியதில் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அமைத்திருக்கக்கூடிய டாக்டர் மணவள்ளி அன்பழகன் அறக்கட்டளை சார்பாக இந்த கட்டடம் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடத்திற்கு பேராசிரியர் அரங்கம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதற்காக பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வெட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்ததற்கு பின்பாக அந்த வளாக பகுதிக்கு உள்ளே சென்று நேரடியாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் அங்கு அறிஞர் அண்ணா, அதே போன்று பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர் ஆகியோருடைய படங்களும் அதே போன்ற பேராசிரியருடைய புகைப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதற்கு பின்பாக அங்கிருப்பவருடன் கலந்துரையாடியதற்கு பின்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகம் புறப்பட்டு செல்லக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது சென்னை வளசரவாக்கத்தில் டாக்டர் மணவள்ளி அன்பழகன் அறக்கட்டளை சார்பாக திறக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்கத்தை முற்றிலுமாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். இதற்காக வைக்கப்பட்டிருந்த கல்வெட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து இந்த அரங்கை தற்போது பார்த்து வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் KN நேரு உட்பட கட்சியினுடைய சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகளும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். அரங்கத்திற்குள்ளாக சென்று தற்போது இருக்கக்கூடிய ஏற்பாடுகளையும் வளாகம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பேராசிரியர் அன்பழகன் குடும்பத்தினரோடு கலந்துரையாடி அதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புச்செல்வன், இந்த அரங்கத்தில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன, அது குறித்து சொல்லுங்க அன்புச்செல்வன். குறிப்பாக இந்த பேராசிரியர் அரங்கத்தை பொறுத்தவரை திருமண நிகழ்வுகளுக்கான புகைப்படங்கள் எடுப்பது மற்றும் திருமண நிகழ்வுக்கான ஒரு ஹாலாகவே இது கட்டப்பட்டிருக்கிறது. பேராசிரியருடைய குடும்பத்தாருடைய அவர்கள் அமைக்கப்பட்டிருப்பதுதான் டாக்டர் மணவள்ளி அன்பழகன் என்று அவருடைய துணைவியாரனுடைய பேரில் இந்த அறக்கட்டளை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அறக்கட்டளையின் சார்பாகத்தான் இந்த கட்டிடம் கட்டப்பட்டு அதற்கு பேராசிரியர் அரங்கம் என்ற பெயரும் சூட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் முதலமைச்சர் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தற்போது அதற்காக அமைக்கப்பட்டிருக்கூடிய அந்த கல்வெட்டை திறந்து வைத்து மேலே இருக்கக்கூடிய அந்த வளாக பகுதி முழுவையும் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய குடும்பத்தார் ஆலோசித்ததற்கு பின்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகம் புறப்பட்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் KN நேரு, சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். அன்புச்செல்வன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.